Hi everybody, hi guys. Today one important matter. What do you mean Lulu group? So Lulu group is very simple example for your wife, not your wife. Your wife, we are all the wife. என்னடா என்னென்னமோ சொல்றேன்னு பாக்குறீங்களா? எப்படி பேசணும்னு தெரியல. அதாவது இந்த விடயத்தை ஒருவருக்கு வணக்கம். அதாவது இந்த விடயம், அதாவது லூலு குழுன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு வச்சு சமூக ஊடகத்துல முகநூல்ல வலையொலியில அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாம புலனம் வாட்ஸ்அப்லயும் முகநூலிலும் அதிகமா வந்து பெண்களை கவர்ந்து இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்யக்கூடிய பெரியாரிய கொள்கைகளை ஏற்றக்கூடிய சில பெண்கள் வந்து அதுல பயணப்பட்டிருந்தாங்க. அந்த குழுக்கும் பெரியாருக்கு என்னடா சம்பந்தம், எதுக்குடா தேவையில்லாம பெரியார் எதிர இழுத்து விடுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். முழுமையா அந்த காணொலியை பாருங்க, எல்லாமே புரிய வரும். இந்த அரசியல் எப்படி போகுது, எதன் அடிப்படையில் இருக்குது, யார் யாரெல்லாம் அதுல மாட்ட போறாங்க அப்படிங்கிற எல்லாமே தெரியும். சூப்பாவி முதற்கொண்டு மாட்ட போறாரு, ஐயாக்கி வீரமணி முதற்கொண்டு பெரிய பெரிய அரசியல் தலைவர் உடல்ல மாற்றக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா லூலு குழுன்னு ஒரு குழு வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அடிமைப்பட்டு இல்லாம வந்து சந்தோஷமா வாழ்றது, அது சந்தோஷமா நமக்குள்ள நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுல வந்து நிறைய விடயங்களை பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் கருத்து கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண் ஒரு வலையொலியில பேசியது, அந்த பொண்ணு வழக்கு தொடர்ந்திருக்கு. அதை பார்த்த பிறகுதான் நான் பேசுறேன். உடனே பொத்துக்கிட்டு நம்மள்ட்ட வந்துடாதீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது எப்படின்னா, அந்த பெண் வந்து குடும்ப கஷ்டப்பட்டு வீட்டுல ஏதாவது டிப்ரெஷனா இருக்கும் பொழுது அந்த குழுல ஏதாவது பேசுறது போறது வருது, இது மாதிரி டாபிக் எல்லாம் ஓடும். எப்படி சேலை வாங்குறது குழுவா மாதிரி ஒரு குழுவா பெண்களை எப்படி எல்லாம் ஈர்க்கலாமோ அது போல சில குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள்ல இவங்க ஆட்கள் இருப்பாங்க. எப்படி இருந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே பர்சனல் டேட்டா அது இதுன்னு ஷேர் பண்றாங்க. சில ஒரு மருத்துவர் இருக்காங்க, மருத்துவர் உங்களுக்கு 650 ரூபாய் கிஃப்ட் தரேன்னு சொல்றாங்களாம், அதுக்கு ஃபார்ம் டேட்டா எல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தரவெல்லாம் பெறப்பட்டு அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்கன்ட்டு நீ அப்படி இருக்கா அப்படி இருக்கங்கிற மாதிரி பேசி இது மாதிரி பெண்களை இழுத்து வச்சுட்டு ஒரு குழு. இந்த லூலுன்னு சொல்ல முதன்மையா இருக்கக்கூடிய இந்த அம்மா ஒரு குழு இருக்கு பாருங்க. இதுல என்ன பெரிய இருக்குன்னு தகவல் அப்படின்னா, பெரியார பெருசா பேசிட்டு இருந்த ஷாலினி, மருத்துவர் ஷாலினி, உங்களை கல்விகளை ஊத்து தந்த பொண்ணு, நீங்க பேசியதை சொல்லும் போது காது கொடுத்து கேட்க முடியல. ஒரு மருத்துவருக்கு நீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு பெண் வந்து இது மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது நீங்க என்ன சொல்றீங்க, இன்னொரு ஒரு கனவு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, இது சமுதாய சீர்கேடு இல்லவா? சரி விடுங்க, அப்படியே தொடர்ச்சியா வருவோம். அதாவது இந்த லூலு குரூப் அப்படின்னு சொல்லி அந்த இதுல நம்ம வந்து ஃப்ரீடமா இருக்கணும், ட்ரெஸ் இல்லாம போட்டோஸ் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி சில அந்த சமூகத்திற்கு சீர்கேடான சில தீய செயல்களை விளைவிக்கக்கூடிய சில வேலைகளை செஞ்சு, இடையில கூட நீங்க எல்லா ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க, 4 பெண்மணிகளை ஒன்றாக உட்கார்ந்து மது அருந்தி கொண்டு என் புருஷன் தான் ஓம் புருஷன், ஓம் புருஷன் தான் என் புருஷன் காது கொடுத்து கேட்க முடியாத, வாய் சொல்லி பேச முடியாத சில வார்த்தைகளை சொல்லி இப்ப என்னையும் நீங்க பார்த்து திட்டிச்சு கர்மம் எப்படி பேசுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த செயல்களை ஈடுபட்டாங்க. சொன்னும் போது நானே இப்படின்னா செஞ்சாவுங்க. இது வந்து முதன்மையா பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இதுக்கு பின்னாடி அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம பெரியாரிய சிந்தனை கொண்டவங்க இருக்காங்க. அவரு வந்து பெரியார் வந்து இதான் சொல்லியிருக்காரு, பெரியார் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன ஐயா வீரமணி உங்களை அடிச்சா சரியாய் போயிடும், உங்களை இல்லையா பெரியார நீங்க அடிக்கணும். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு காரணத்தை எடுத்துக்கிட்டு இந்த பெண்கள் செய்த வேலைகளை கேட்கும் பொழுது காது கொடுத்து கேட்க முடியல, கண் வைத்து பார்க்க முடியல. அந்த பொண்ணு அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு சொல்லுது, இவ்வளவு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனாலதான் மாஸ்க் போட்டு வந்து நான் உட்கார்ந்துருக்கேன், இந்த மாதிரி வழக்கு 4 வருஷம் நடக்குது அப்படின்னு. அந்த லூலுங்கிற பொண்ணு பிணை வாங்கிட்டு வந்து திருவி திட்டி தான் வீடியோ போட்டிருக்கு. அது பெண்ணுல ஒரு வயதான அம்மா அதை அந்த வேலையை செய்து, இதுல அந்த அம்மா வந்து இடையில வந்து சூப்பாவியை திட்டினது. இப்ப இதுக்கும் அரசியலுக்கும் சூப்பாவிக்கு இவங்க என்ன பிரச்சனை, ஏன் எல்லாத்தையும் போட்டு குழப்பற அப்படிம்பீங்க. அதை வேற ஒண்ணு இல்லைங்க. பெரியா இவங்க வந்து எப்படின்னா, இவங்க ஒரு மானிட்டர் பண்றாங்க, ஒரு குழு வச்சு மானிட்டர் பண்ணி அங்கிருந்து ஆளை ஃபில்டர் பண்ணி அதுல முக்கியமான ஆட்களை வச்சு அவங்கள இவங்க சைடு காட்டுறாங்க. இவங்க எவ்வளவு பெரிய ஒரு கேவலமா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. பல பேருக்கு ஐயோ நம்ம இதுல இல்லாம போயிட்டோமே அப்படின்னு இருக்கலாம். இது ஒரு கேவலமானது. இதே தான் அண்ணன் சீமான் சொல்றாரு. அண்ணன் சீமான் சொல்ற தாண்டி நம்ம என்ன சொல்றோம்னா, இது போன்ற பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து வைக்கும் போது சமூக சீர்கேடாவும் முக்கியமா சொல்லணும்னா குடும்பத்தோட அந்த சுழற்சியை மாறிடும். ஒரு பெண்ணு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இந்த வேலைகளை செய்து கொண்டு வெளியில வேலைக்கு போறாங்க வராங்க, அது வேற. இப்படி இருந்தா இப்ப அடக்குடக்கமா இருக்கும் பொழுது அதன் மரியாதை வேற, அவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக அதான் சொல்லுவோம். இந்த பெண் வந்து இது வந்து அடிமைத்தனம்ங்கிறது கிடையாது, இது வந்து வேற மாதிரி போயிடக்கூடாதுன்னு.
எல்லாத்தையும் பண்ணி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டினா எல்லாரும் எல்லாரும் கூடயும் இருக்கலாம் போலாம் வரலாம். அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அடுத்த சமுதாயம் எப்படி ஆகும்? கர்ப்பப்பை இல்லைங்கிற ஒரு சைடு போவேனா, பெரியார் சொன்னாரு, அது ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு அவரு. அது ஒண்ணு. இப்படி அதாவது அவர் சொல்றாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்ன சொல்றாரு, குறிப்பா என்ன சொல்றாருன்னா, நான் என்ஜாய் பண்றேன், அதுக்காக வந்து நான் எதுக்கு அதை சுமக்கணும், அது என்னோட தலைவலி கிடையாதுல, வந்த நானும் நீ நான் ஒன்னா இருந்தோம் அவ்வளவுதான். ஆனா வந்து குழந்தைங்கிறது நான் எதுக்கு சுமக்கணும், தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிறாருல. அப்ப எப்படி ஒரு குடும்ப சூழல் உருவாகும், அடுத்த தலைமுறை வரும், எப்படி இந்த உலகம் வந்து அடுத்த தலைமுறையை நோக்கி செல்லும், இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. இந்த பெரியாருடைய கருத்துல நல்ல கருத்து சொல்லி இருக்காரு, மாற்று கருத்து இல்ல, அது வேற. இருந்தாலும் இந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு இந்த தற்குறிகள் இதுல வந்து மாட்ட போறாருன்னு நினைக்கிறேன். ஐயா சூப்பாவி, இதுல எதுக்கு நான் முதன்மையா சூப்பாவின்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்து 2 நாள், இன்னையோட 3வது நாளாவது இந்த காணொலி நீங்க பார்க்கும்போது 3 நாள்ல இருக்கலாம், 3 நாள் 4 நாள்ல இருக்கலாம். அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்த மறுநாளே இந்த ஐயா வந்து பேட்டி கொடுக்கிறார். என்னன்னா, சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி பேசுறதை பத்தி தான் பேசணும். ஆனா இவர் வந்து திடீர்னு பார்த்தா விஜயலட்சுமி அவரோட வழக்கை பத்தி பேசுறாரு. அவரை உண்மை என்றால் அது விஜயலட்சுமி அவருக்குமான தொடர்பு, அது உண்மை என்றால் அவர் வந்து பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தால், ஏய் நீ இந்த என்னத்துக்கு இந்த மயிருக்கு நீ வர, இது உனக்கு தேவையில்லாத அணி தானே, அப்ப நீ போக வேண்டியதானே. அப்ப நீ எதை பேசுற, ஐயோ அடுத்து ஒருவேளை சீமான் இந்த லூலு குரூப் வச்சு நம்மளை தாக்கிடுவானோ, அந்த பெண் சொன்னதுக்கு பின்னாடி நம்ம இருப்போம் மாட்டிக்குவோமோ, சீமான் பேசிடக்கூடாது, சீமான் பேசிட்டா அது பெரிய வைரல் ஆயிருமே, இத பல நீதிபதிகள் இருந்து பல வழக்கறிஞர்கள் இருந்து பல அரசியல் உற்று நோக்கும் பொழுது நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பயம். அதனால வாய் திறக்கல. அதாவது ஐயா வீரமணியும் ஐயா சுப்பாவி மற்ற தலைவர்கள் இருக்காங்கன்னு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன், இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லவில்லை. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுது பின்னாடி பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோட பின்புலத்துல இவங்க இயங்குறாங்க. அது எப்படி அந்த ஒரு குழுவை உருவாக்கி அந்தக்குள்ள வித்தவுட் ட்ரெஸ் போடாம அரை நிர்வாகமான பெண்கள் போட்டோ போட்டு அதுல ஆண்கள் இருக்காங்க தெரியாம இவங்க அதெல்லாம் போட்டு பகிர்ந்துட்டு, எப்படி அதாவது அவரவர் மனைவியே வேறவரோட பகிர்ந்து கொள்றது, அவரவர் கணவனை வேறவரோட பகிர்ந்து கொள்வது, இது என்னடா சோறாடா பகிர்ந்து திங்கிறதுக்கு. காமம் என்பது ஒரு பசி என்பதை இவங்க ஒருவேளை இப்படி மாற்றி எடுத்துக்கிட்டாங்களோ, பகுத்து சாப்பிட்டால் பசியின்மைன்னு சொன்னதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க போல. கொஞ்சமாவது அறிவு மானம் சூடு சுரணை இருந்தால் இது ஒரு கருத்து, தவறான கருத்து. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி தவறு. நேரடியாகவே ஐயா வீரமணியா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய தலைவர்கள் யாராவது பாத்தீங்கன்னாலும் சரி, இது தவறா இல்லையா? நீங்க நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன், நீ கூட சுகமாக இருக்கிறாய், இதற்காக நான் எதுக்கு வந்து இதை செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா, எப்படி அடுத்த தலைமுறை வாழும், அடுத்த தலைமுறை இந்த உலகத்துல இருக்கும். அவன் வந்து பெண்கள் என்ன பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா பயன்படுத்தி சந்தோஷமாதியா போங்கிறதுக்கு. பெண் ஒரு தகப்பன் பொண்ணை வந்து எப்படி வளர்க்க போறாரு, மேல துப்பட்டா போடு, எப்படி இருக்கு செய்த போடாது, அதெல்லாம் வந்து நீங்க அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம அது பாதுகாப்பு. நீ போனால கழிச்சடைங்க இருக்கு, கழிச்சடைங்க இப்படிதான் கருப்பு சட்டை போட்ட கழிச்சடைகள். அதாவது எல்லாரையும் நான் சொல்ல வரல, குறிப்பிட்ட சில எங்க ஏரியாக்குள்ள இருப்பாங்க, அவங்களை பத்தி சொல்ல வர. நீங்க எதுக்கு தலைவர் பேராதீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில வேற வழியில பெண் பிள்ளையை இப்படிதான் நம்ம வளர்க்க வேண்டும், இப்படிதான் நல்லபடியா கொண்டு போகணுங்கிற ஒரு சூழல் இருக்கும். அதனால சொல்லி கொடுக்கறத பெண் அடிமை ஆயிட்டா அப்படின்னா இது என்ன போல ஒரு பிற்போக்கு சிந்தனை. இதை வந்து நீங்க முற்போக்குன்னு சொல்லிக்கிறீங்க. அண்ணன் திருமா உள்ளிட்ட ஐயா ஸ்டாலின் உள்ளிட்ட அடுத்த கீழே உதயநிதி ஐயா அவர்கள் உள்ளிட்ட எல்லோருமே இதை வந்து பெரியாரை நீங்கள் தூக்கி பிடியுங்கள். ஆனால் முதலாக பெரியாரை தூக்கி எறிந்தவர் யாருன்னா அண்ணா. அதன் பிறகு வந்த வழியாக வந்த கலைஞர். யாரு கலைஞர் என் வயல வந்து கலைஞர் கிடையாது, கருணாநிதி. இவர்கள் எல்லாம் இந்த வேலையை செஞ்சாங்க. இதுதானே உண்மை. இந்த கருத்து. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், என்னன்னா இந்த சொல்லக்கூடியவர்கள் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே கல்யாணம் பண்ணும்பொழுது மட்டும் அந்த அடக்கமான பொண், அப்ப மட்டும் அடிமைத்தனமான பொண்ணை என்ன டேஸுக்குங்க நீங்க கல்யாணம் பண்றீங்க கேட்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல. அப்ப மட்டும் பொண்ணு அமைதியா இருக்கணும், அந்த பெண்கள் முகத்தை மட்டும் வெளியே காட்ட மாட்டாங்க, ஊருக்கே தாலி இருப்பாங்க. தான் பொண்டாடி கூட்டம் தாலி எடுத்த ஒரு தலைவர் ஐயா வீரமணி முதலிவிட்டா இந்த இவர் சுப்பாவி யாரையா ஒரு ஆள மேடல் நம்ம பார்த்திருக்கோமா தன் மனைவிக்கு தாலி எடுத்தாரு ஒரு செய்தி. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட செயல். இந்த செயலை இவங்க திரும்ப செஞ்சு பெரியார் என்ற ஒரு கட்டமைப்பை ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி அவர் பேசிட்டு போனாய் இறந்துட்டாரு, முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சவங்க ஒன்னா உட்காந்து பேசிருக்காங்க. யாரு அமீரு, இந்த லூசு பைய லுச்சா பைய, இந்த அம்மா ஷாலினி, இவங்களாம் வந்து பெரியாரை தவறாக பேசிட்டான்னு வராங்க. நீ போற, நீ வந்து உனக்கு அதுதான் திருப்தி, அதுதான் நீ போ.
அதை கருத்தாக எடுத்து முன்மொழிஞ்சு இளைய தலைமுறையை சீர்கேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய நிலை என்னத்துக்கு அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய சூழல நம்ம இருக்கோம். நீ உன் பாட்டுக்கு நீ போ, நீ யாரு கூட வேணாலும் போ, வா, நல்லா நீ நல்லபடியா இருக்க, உன்னோட நிப்பாட்டிக்கணும். அத நீ அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அது சரி தவறான ஒரு விஷயத்தை சரி என்று சொல்லும் பொழுது அதுவும் பெரியாரின் பெயரை பயன்படுத்தி பெரியார் அவர் உண்மையிலுமே இன்னும் என்னென்ன சொன்னாருங்கிறது தெரியல. அவரை பத்தின குறிப்பிலாத்து படிக்கும் பொழுது இப்படிதான் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஐயப்பாட்டுக்கு வரோம் நம்ம. அப்ப அதை திரும்ப 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 சொல்லி இது என்னமான போக்கு? அக்கா சுந்தரவல்லி நீங்க எல்லாம் நீங்களும் அந்த குருல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்கிறது தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம், கண்டிப்பா மாட்டுவீங்க இருந்தீங்கன்னா. அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது? இந்த சமூகம் சீர்கெட்டு போயிடுச்சு. திரும்பவும் நீங்க இந்த பெரியார் பேசிய இந்த கருத்தை முன்வைத்து என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி சொல்லி வாக்கு வாங்க முடியுமா? பெரியாரோட கருத்தை முன்மொழிகிறோம், கர்ப்பப்பையை அகற்றணும் அப்படின்னு பெரியார் பேசிய சில கருத்துக்களை முன்னிறுத்தி உங்களால வாக்கு வாங்க முடியுமா? இது தவறு இல்லையா? பெரியார சீமானவர்கள் பெரியாரை பத்தி பேசினா ஆமா பெரியாரை பத்தி சொன்னதை சொன்னாரு, முடிஞ்சு போச்சு. இது அப்படியே ஊதாம விட்டுருந்தாலே முடிஞ்சு போயிருக்கும். திருமுருகன் காந்தி அதை பாருங்களேன், அந்த குரூப் அப்படியே மொத்த அந்த குழுவுமே சேர்ந்து இவங்க இந்த குழுக்கெல்லாம் இதை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கும் போது இந்த பெண் இந்த காணொலியை சிறப்பு காணொலி மாதிரி அந்த இதுல பேட்டியில வெளியிடுது. அதன் பிறகு சூப்பாவியோட பேரு மாறுது. எப்படி மாறுதுன்னா அவர் பேசக்கூடிய பேச்சு மாறுது. திடீரென்று பெண் பாலியல் புகாரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அதன் வரை பெரியார் 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 அப்படின்னு பேசக்கூடிய இந்த சூப்பாவி திடீரென்று அவர் சீமான் ஒருவேளை விஜயலட்சுமி வழக்கு இருந்தால் அது அவர்கள் என்னடா அந்த பொண்ணு கொடுத்தோன்னு அடுத்த சீமான் அதை பேசிட்டா பெரிய ஏதாவது பிரச்சனையாயிருமே, திரும்ப இது எல்லாம் முட்டு நோக்குனாங்க, இதுல நம்ம மாட்டிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமா கூட இருக்கலாம். அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டுட்டு மக்கள் நீங்க தெளிவடையணும். பெரியார் பேசி நல்ல கருத்துக்களை எடுத்துக்கங்க, இல்லாத கருத்தை தூக்கி போட்டு ஐயாவே ஓரம் கட்டிட்டு போங்க. இதான நம்ம சொல்ல வரோம், வேற என்ன சொல்ல போறோம்? அதை விட்டுட்டு திரும்ப 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 இந்த கருத்துக்களை சொல்லி இப்படி ஒரு லூலு குழு அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டு அந்த எவ்வளவு ஒரு கேவலமான செயல். இதெல்லாம் கேட்கும் பொழுது இது இளைய தலைமுறைகள் பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு பேசும் பொழுது அதை கேட்கக்கூடிய அந்த பெண் அந்த பேட்டி இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கே முகம் சுளிக்கக்கூடிய எப்படி நான் அது சொல்ற கதையை கேட்க முடியல. அந்த பெண் ஒரு குழுல பகிர்றதுக்கு தான் இது மாதிரி என் தோழியவே என்னோட வீட்டுக்காரருக்கு நான் விருதா படைச்சேன். என்னடா டே இதெல்லாம் கேவலமா இல்ல? இது எங்க கொண்டு போய், அதாவது தமிழருக்கென்று ஒரு கலாச்சாரம், இதுதான் பிரச்சனை. தமிழை எதிர்க்க காரணம் என்ன? தமிழருக்கென்று ஒரு கலாச்சாரம் உண்டு. அந்த கலாச்சாரத்தை அந்த கலாச்சாரம் சொல்லக்கூடிய வாழ்வியலை கேவலப்படுத்துவதன் நோக்கம்தான் இந்த தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவங்களோட நோக்கம். அப்ப அது தமிழ்ங்கிறத எடுத்துட்டா நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், அதானே? அதனாலதான் தமிழ் செத்தொழிக, தமிழ் சனிய, தமிழ் தாய்க்கு 2 கொம்பு முளைச்சிருமா இப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்ததுங்கிற பயம் இருக்கு. தமிழ் கலாச்சாரத்தை நகர்த்த வேண்டும் தான் தமிழை நகர்த்த வேண்டும். அதனால தமிழை தவறா பேசிட்டு இருந்தீங்க ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு இதுல இருந்துட்டு. அது மட்டும் இல்லாம இங்கே அப்படியே பல பேரரசுகள் இருந்து ஒருவனுக்கு 2 பேர் இருந்தாலுமே 2 பேத்துக்கு உண்மையா இருந்த காலம் கட்ட போய் பல பேர் கூட இருக்கலாங்கிற மாதிரி என்னத்தை போதிச்சு என்னத்தை விளங்கி ஒண்ணுமே புரியலையே. இளைய தலைமுறை தயவு செய்து முழுமையாக உண்மையாக பெரியார் என்ன சொல்லியிருக்காரோ அதை படித்து தெரிந்து இந்த நமக்கு என்ன நல்லது, நாட்டுக்கு நல்லதுங்கிறதோ தம் வீட்டுக்கு என்ன நல்லதோ அதை எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். குறிப்பா இந்த லூலு குரூப் போன்ற பெண்களை சமூகத்துல சீர்கேடா பேசக்கூடிய பெண்களை பெண் உரிமைன்னு சொல்லிக்கிட்டு தவறா ஏதோ சித்தரிச்சு பேசி பல பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்ச இவர்களோட விரைவில் நீங்க நடவடிக்கை எடுத்தா தமிழக அரசா இருந்தாலும் சரி மற்ற அரசா இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இது சரி செய்யப்படுமே தவிர இது தொடர்ச்சியாக போகும். பெரியாருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா நீங்களே பாருங்க, சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியும். நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால தயவு செய்து இத மறுபரிசீலனை என்ன அளவு சொல்றேனே தெரியல, அது படப்படனே இருக்குங்க. அந்த கேட்டுட்டு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, தெளிவடைஞ்சுவீங்க நம்பிக்கையில இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.